அனைத்து நோய்களுக்கும் அடித்தளமே கிச்சன் ஸ்பாஞ்சா? ஐயோ, பலரும் இப்படித்தானே பயன்படுத்துறாங்க. பெரும்பாலான வீடுகளிலேயே ஒரே ஸ்பாஞ்சை நாளுக்கு நாள் வாரக்கணக்கா பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். பாத்திரம் கழுவி முடிச்சதும் அதையே சிங்க்ல போட்டு விடுறோம். வெளியில பார்த்தா சுத்தமா இருக்கிற மாதிரி தோன்றும் இந்த சின்ன ஸ்பாஞ்சுக்குள்ள கண்களுக்கு தெரியாத கிருமிகள் மெதுவா பெருக்கிக்கிட்டே இருக்குது. அந்த கிருமிகள் பாத்திரம் வழியா உணவுக்குள் போய் நம்ம உடம்புக்குள்ள நுழைவது, அப்படி நுழைவதால் உடம்பில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு தெரியுமா? பாத்திரங்களில் மிச்சம் இருக்கும் உணவு துகள்கள், எண்ணெய், சோப்பு, நுரை, ஈரம் இவையெல்லாம் சேர்ந்து ஸ்பாஞ்சுக்குள் ஒரு சிறந்த சூழலை உருவாக்குவது. ஈரமும் வெப்பமும் இருந்தா கிருமிகள் ரொம்ப வேகமா பெருகும். வெளியில பார்த்தா ஸ்பாஞ்சு சுத்தமா இருக்கிற மாதிரி தோன்றினாலும் உள்ளே ஆயிரக்கணக்கான கிருமிகள் தொற்றி இருக்கும். அதே ஸ்பாஞ்ச டெய்லியும் வார கணக்கா பயன்படுத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த கிருமிகள் பாத்திரத்திலிருந்து பாத்திரத்துக்கு உள்ள போய் அங்கிருக்கிற உணவுக்குள் கலந்துடும். அந்த உணவை சாப்பிடும் போது தெரியாமலேயே அந்த கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள போய் சேரும். இதனால வயிற்று பிரச்சனை, வாந்தி, வயிற்றுப்போக்கு, அலர்ஜி மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் வர ஆரம்பிக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைகள், வயதானவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் இருந்தா இந்த கிருமி பாதிப்பு இன்னும் சீக்கிரமா தாக்கும். சாதாரணமா நினைக்கிற ஒரு கிச்சன் பழக்கம் தான் வீட்ல இருக்கிற எல்லோரோட ஆரோக்கியத்தையும் பாதிக்கிற காரணமா மாறிடுது. இதற்கான தீர்வு ரொம்ப சிம்பிள். வாரத்திற்கு குறைந்தது ஒரு முறை கிச்சன் ஸ்பாஞ்சை மாற்றுவது நல்ல பழக்கம். மாற்ற முடியாத சூழ்நிலையில டெய்லியும் பாத்திரம் கழுவி முடிச்சதும் ஸ்பாஞ்சு சூடான நீர்ல நல்லா கழுவி அதுல இருக்கும் சோப்பு, எண்ணெய் எல்லாம் நீங்கிற மாதிரி சுத்தம் செய்யணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்பாஞ்ச ஈரமா வைக்க கூடாது. காற்று நல்லா அடிக்கிற இடத்துல அல்லது சூரிய ஒளி படுற இடத்துல முழுமையா உலர வைக்கணும். ஈரம் இருந்தால்தான் கிருமி வாழும். உலர்ச்சி இருந்தா அவை தானாகவே குறையும். மேலும் பாத்திரங்களுக்கு ஒரு ஸ்பாஞ்ச், அடுப்பு அல்லது சிங்க் சுத்தம் செய்ய இருவேறு ஸ்பாஞ்ச் என்று பிரிச்சு பயன்படுத்தினா பாதுகாப்பு இன்னும் அதிகரிக்கும். சின்ன பொருள் தான் கிச்சன் ஸ்பாஞ்ச், ஆனா அதுல இருக்கிற அலட்சியம் பெரிய உடல் பிரச்சனையா மாற வாய்ப்புகள் அதிகம். அதனால தினசரி வாழ்க்கையில இந்த சின்ன பழக்கத்தை மாற்றினாலே போதும். ஒரு ஸ்பாஞ்சை சரியான நேரத்தில் மாற்றுவது முழு குடும்பத்துக்கான ஆரோக்கிய பாதுகாப்பாக மாறும்.